Illustration 3 பார்க்க போகிறோம். Pragdish and Naresh are partner who maintain their capital accounts under fixed capital. ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இங்கே சொல்லிட்டாங்க. அப்போ 2 அக்கௌண்ட் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் இருக்க பாருங்கள், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எழுதுங்க, நடுவில் எழுதுங்க உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டுக்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஒரு பக்கம் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் டெட்டார் போட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் பிரகதீஷ் நரேஷ், அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேட்டு பர்டிகுலர்ஸ் பிரகதீஷ் நரேஷ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? அதை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே என்ன எழுத போகிறீங்க, கேபிட்டல் ஆன் 1st April. ஸோ இங்கே கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் வந்து பிரகதீஷ் வந்து 4 lakh, இங்கே வந்து 6 lakh. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 கிரெடிட் பேலன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ கிரெடிட் பேலன்ஸில் போடுங்க நீங்கள். ஓகேங்களா? யாரது, பிரகதீஷ். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 20,000. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 15,000 நரேஷ்து வந்து டெபிட் பேலன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பேலன்ஸில் நரேஷ்து டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 15,000 எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 50,000. இங்கே வந்து நரேஷ் எதுவுமே இங்கே கொண்டு வரல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு 50,000 எழுதுவோம், இங்கே எதுவுமே எழுத மாட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எங்கே வரும், உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ண போகிறீங்க, ட்ராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. ஓகே, 2 பேரோட அமௌண்ட் வந்து இங்கே 2 பக்கமும் எழுதிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் த இயர். ஸோ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இது உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கு, ரைட்? ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் போட்டு 2 பேருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டும் எழுதிடுங்க. அப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இதுவும் நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு, கமிஷனும் ரிசீவ் ஆயிருக்கு, சேலரியும் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 3மே எந்த பக்கம் எழுதுவீங்க, நீங்கள் இந்த பக்கம். சரிங்களா? எழுதிட்டு பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட், பை கமிஷன் அக்கௌண்ட், பை சேலரி அக்கௌண்ட், யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை எழுதிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள் பிரகதீஷ்து. ஓகேங்களா? பிரகதீஷ் 2 பக்கமாக பாருங்கள். ஸோ எவ்வளோ, 4,50,000. இந்த பக்கம் எதுவுமே இல்லை, இதுதான் உங்களோட ஆக்சுவலி பேலன்சிங் ஃபிகர் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதேமாதிரி இந்த பக்கம் 6 lakh தான் இருக்குது, இங்கே எழுதிடுங்க, இங்கே எழுதிடுங்க, அதுக்கப்புறம் 6 lakh இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு இயருக்கு நம்ம கொண்டு போவோம் ஆஸ் அ ஓப்பனிங்காக. ஓகே, ப்ராட் டவுன். ஸோ 4,50,000, 6 lakh வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி இங்கே பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரகதீஷ்து பாருங்கள், இங்கே பிரகதீஷ்து பாருங்கள். இது மொத்தமாக ஃபுல்லாக எல்லாமே டோட்டல் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? டோட்டல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 1,30,000 வரும். ஓகேங்களா? 1,30,000 போட்டிங்களா, இங்கே வந்து சில அமௌண்ட் வரும், அது கூட நீங்கள் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90,000 வரும். அதே மாதிரி இங்கே நரேஷ் தான். ஓகே, இந்த பக்கம் நரேஷ்து எல்லா அமௌண்ட் இருக்கும், எல்லாமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 1,88,000 வரும். இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் 1,88,000. இந்த பக்கம் கம்மியாக இருக்கும், மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 1,10,000 வரும். ஸோ இதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு காட்டுவீங்க. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 90,000 அண்ட் 1,10,000. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம்மில்.